உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் அதிருப்தியில் இருப்பதாக வெளியான தகவல்களை செங்கோட்டையன் மறுத்துள்ளார். நீங்க தாவேக்கால உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, நீங்க நிறைய விரக்தியில இருக்கீங்க. குறிப்பா அவங்க அந்த செய்தியோட சாராம்சம் என்னன்னா, புஷி ஆனந்த் வந்து உங்களை வந்து சுதந்திரமா செயல்பட விடல. புஷி ஆனந்த் போன்ற நிர்வாகிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு மாவட்ட செயலர்கிட்ட பேசணும்னா கூட அவர் வந்து புஷி ஆனந்த் சொல்லி புஷி ஆனந்த் அவர்கிட்ட பேசின பிறகுதான் அவர் உங்ககிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. இது மாதிரி செய்திகள் வந்து காது வழி வருகிற செய்திகளை தவிர அவரை பொறுத்தவரையிலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை காட்டிலும் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றே ஒன்று சொன்னால், இங்கு செயல்வேறு கூட்டத்தில் 2000 பேர்கள் இருந்தார்கள். அண்ணன் என்ன சொல்லுகிறாரோ அது நான் சொல்வதை போல, அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அந்த கட்டளை ஏற்று அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் அதை செய்திகளாக சொன்னார். ஆக எனக்கும் அவருக்கும் ஒரு சிறிய அளவு கூட ஒரு இடரல் கிடையாது. எல்லோரும் நாங்கள் அடிக்கடி பேசிட்டே தான் இருக்கிறோம். ஈஸியா நீங்க நினைத்த நேரத்துல விஜயை தொடர்பு கொள்ள முடிகிறதா? நான் இது வரைக்கும் 10 முறை தொடர்பு கொண்டாச்சு. 10 times. போன அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃப்ரீயா பேசி தவிர. உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? டெய்லி அவர் உங்களோட தொடர்புல இருப்பாரா, இல்ல நீங்க தொடர்புல இருக்கீங்களா? பொறுத்த அளவுக்கு எப்படின்னாங்க, அவரிடத்துல இங்கே சென்னைக்கு வந்தா பேசுவேன். சென்னைக்கு வர முடியவில்லை என்றால் அவரிடத்திலே மொபைல் மூலமாக பேசுவேன். அவர் ஈஸியாக என்ன ஏதுன்னு கேட்பாரு. சொல்லுங்க பிரதர் அப்படிம்பாரு. நல்லா ஃப்ரீயாக தான் பேசுவார். எப்படி இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பேசிடுவோம். இப்போ அங்கேருந்து அங்கே போய் புறப்பட்டாங்க, அங்கேருந்து புறப்பட்டு எல்லாம் முடிஞ்சுங்களான்னு, எஸ் எல்லாம் முடிஞ்சுட்டாரு. அதுக்கு மேலே அங்கே கேட்க முடியாதுங்களா? இது மாதிரிலாம் எப்போ வேணா கான்டாக்டில் இருக்கேன் நான். என்னை பொறுத்தளவுக்கு, அவரை பொறுத்தளவுக்கு என்னை ஒரு சகோதர பாசத்தோடு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இருக்கிற இத்தனை கஷ்டங்களையும் உணர்ந்து, இவர் இப்படிப்பட்ட கஷ்டத்திலேருந்து இங்கே வந்திருக்காரு, அவருக்கு நாம் கை கொடுத்து கரம் கொடுப்போம், ஒரு நல்ல மனிதனுக்குன்னு நினச்சி அவர் முழுக்க நம்மளை முழுமையாக நம்புறாரு. என் பேர் ரொம்ப பாசத்தை செலுத்துறாரு. எப்போ வேண்டுமானா அவரோட தொடர்பு கொள்ளலாம். செங்கோட்டையனின் முழு நேர்காணலை இன்று இரவு 10:35 மணிக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் திரு டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம்.